வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கஸ்டமருக்கு எப்படி ஓடிடி வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மைக்ரேஷனுக்கு முன்னாடி சிடிஆர் மைக்ரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே இருக்குது பாருங்கள். இது போல் நமக்கு வந்து லிங்க் இருக்கும். இந்த மாதிரி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு போகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மைபிஎஸ்என்எல் ஆப் வழியாக அந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓடிபி மூலமாக அவங்க வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும் கஸ்டமரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி லிங்க்கு தான் போகும். அந்த டபிள்யூஎஸ்சின்னு இருக்குது இல்லைங்களா, இதில் என்கோடட் லிங்க் தான் அவங்களுக்கு சென்ட் ஆகும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் இகேர் அப்படிங்கிற மொபைல் ஆப் வழியாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இகேர் மொபைல் ஆப்பை கஸ்டமர் வந்து அவங்க ஓடிடி எனேபிள் பண்ணும்போது இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆப் வழியாக தான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப் வழியாக அந்த லிங்க் ஓப்பன் ஆகிட்டும். அதில் அவங்களுக்கு எலிஜிபிள் ஓடிடிஸ் என்னவோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓடிடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி போகும் மொபைலுக்கு, அதை வச்சு அவங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து கஸ்டமருக்கு வந்து போகலை, இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகலை அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவோம், இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இது. ஸோ இதில் பாருங்கள், கடைசியாக அவங்க டெலிஃபோன் நம்பர் மட்டும் எடிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கோடட் ஃபார்மேட்டில் தான் வந்து கஸ்டமருக்கு போகுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ரீசன் பண்ணலாம் அந்த கஸ்டமருக்கு அப்படின்னா, நம்ம கமர்ஷியல் ஆஃபீஸரோட ஓஎஸ்எஸ் போர்ட்டலில் போயிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம பிபிஎம்ஓ அவங்க இல்லை கமர்ஷியல் ஆஃபீஸரோ அந்த லிங்க்கை வந்து அனுப்ப முடியும். ஸோ இது எனி டைம் நம்ம வந்து அந்த சிஸ்டமில் இருந்து அனுப்பணுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும், சிரமமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிங்க் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த wsc.cdr.bsnl.in/ott/activate ஸ்லாஷுங்கிறது வந்து காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஆர்எம்என் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு அதோட வந்து பார்த்திங்கன்னா வித் 0 ப்ரீஃபிக்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் 0 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டீகோடட் ஃபார்மேட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ 0 இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆர்எம்என் இருக்கும். அந்த ஆர்எம்என் கூடவே எஸ்டிடி கோடு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் 0 போட்டுட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு அந்த டெலிஃபோன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள். 0 இருக்கும், இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர், நான் சும்மா சாம்பிளுக்கு நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் அப்படின்னா 04287 எஸ்டிடி கோடு, ஜஸ்ட் 427 மட்டும், 0 இல்லாமல் 427 மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு டெலிஃபோன் நம்பர், ஸோ அந்த டெலிஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிட்டபிள் ஃபார்மேட். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த காமன் டேட்டாவோட இந்த ஃபார்மேட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு லிங்க்லேயுமே. ஸோ அப்போ இது என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப், மொபைல் ஆப் இருக்குது. ஸோ அதை காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபார்மேட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜீரோ 733 9264 373 427. ஸோ இதில் 373 வரைக்கும் 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வித் மொபைல் நம்பரு. 427ங்கிறது எஸ்டிடி கோடு, ஒரு ஐஃபனு 291 TT23. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் எகைன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேஸ் 64 என்கோடர் டிகோடர்னு சொல்லி மொபைல் ஆப் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஃபார்மேட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. 0 வித் ஆர்எம்என் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், எஸ்டிடி கோடு 0 இல்லாமல் ஒரு ஹைஃபன் அந்த டெலிஃபோன் நம்பர். ஸோ இதை கொடுத்துட்டு என்கோடு கொடுக்குறீங்க. என்கோடு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்கோடு ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்கோட் பண்ணதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் டிஃபால்ட் இருக்கும் இல்லையா, இந்த wsc.cdr.in இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவேட்டுக்கு அப்புறம் ஸ்லாஷுங்கிறதுக்கு அப்புறம் அந்த
கீழே இருக்கக்கூடிய அந்த என்கோடட் ஃபார்மெட்டை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மெசேஜை நம்ம வந்து கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். அப்படி இல்லைனா கூட பிபிஎம்ஏ கூட நீங்கள் இகேர் ஆப் போட்டிருந்தீங்களாலும் சரி, ஃப்ரான்சைஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஜஸ்ட்டு அவங்க மொபைலில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இகேர் ஆப்பு ஓப்பன் ஆகும். ஸோ இதுபோல் இகேர் ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அவரோட ஓடிடி என்ன எனேபிள் பண்ண போகிறாங்கங்கிறது எலிஜிபிள் என்னவோ அதை வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் டிஸ்பிளே ஆகும்போது அதை அவங்க ஜஸ்ட் டிக் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தாங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து அவங்க அதை எனேபிள் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.